Hi students, in this video session we shall see about SQL commands, DML and TCL. In last sessions and all we have seen what are different types of SQL commands, introduction, and then we have seen in detail about DDL command, that is the commands which we have to use in creating the database and creating the table and then altering the data structure, table structure. These commands and all we have seen. Then how to drop and truncate, that is remove the table or just remove the structure. Delete is used to remove only the records. Drop is truncate is used to remove the records as well as its memory space, but structure will be remained. And drop is used to remove everything, structure, memory space, records, everything will get removed. So these and all we have seen in last session. In this session we are going to see about DML, data manipulation commands, and TCL, transaction control language commands. One by one we shall see. So DML அப்படினா data manipulation, நம்ம data insert பண்றது, so டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இது எல்லாமே டேட்டாஸில் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸும் that comes under the category DML. So first what we have to do, create a database. ஒரு database create பண்ணும். So first step what we have to do, we have to create a database. For example student. Then அந்த database open பண்ணுறதுக்கு use stud கொடுத்து அந்த database open பண்ணுறோம். These are the first step we have to create. Then this is the form of table, rows and columns we have to create. How will you create a table? The example, see that create table student, நமக்கு வேணுங்கிற field கொடுக்குறோம். For example here roll number, character store பண்ண போகிறோம், 4 characters எல்லாத்துக்கும். Name varchar 15 அப்படின்னா maximum 15 characters இருக்கலாம், பட் எவ்வளோ வேணாலும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கலாம். Then age வந்து integer. இந்த மாதிரி ஒரு table create பண்ணிக்கிறோம். Then next step we shall see the DML commands. So DML commands தான் என்னன்னா, once the schema or structure of the table created, அதில் values add பண்ணுறது, values add பண்ணுறது, அதை வந்து remove பண்ணுறது, change பண்ணுறது. So DML commandsல இந்த 3 categories இருக்கும். What are the 3 categories? Insert, deleting, then updating, change பண்ணுறது. Now we shall see the first command, insert command. ஒரு டேட்டா, இப்போ நம்ம எம்டி டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, க்ரியேட் டேபிள். இனி அதில் டேட்டாஸ் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் வாட் கமாண்ட்? இன்சர்ட் கமாண்ட். அதுக்கு என்ன ஃபார்மேட்? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் இங்கே வரணும் ஸ்டூடெண்ட்ஸ். டேபிள் நேம் கொடுத்துட்டு காலம் லிஸ்ட்டு கொடுக்கணும், தென் வேல்யூஸ் கொடுத்து வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ்ஸிங் ஆகிருக்கு? இன்சர்ட் இன்ட்டு பக்கத்தில் டேபிள் நேம் வரணும். ஹியர் இன்ட்டு பக்கத்தில் we have to give டேபிள் நேம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிள் நேம். என்னென்ன காலம்ஸ்? அட்மின் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். இப்போ இந்த மாதிரி காலம்ஸ் இருக்குன்னா அந்த காலம் நேம்ஸ் கொடுத்துட்டு வேல்யூஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து அதுக்குள்ளே வேல்யூஸ் நம்ம என்ன வேணாலும், இப்போ எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 காலம்ஸாக, அப்போ 5 வேல்யூஸ் அதே ஆர்டரில் கொடுக்கணும். ஆர்டர் மாற்றக்கூடாது. இந்த காலம் நேம்ஸ் எந்த ஆர்டரில் கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் அந்த காலம்ஸ்குள்ளே வேல்யூஸ் கொடுக்குறோம். Then again I am adding one more student. Then அதே மாதிரி 2 ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காலம் நேம்ஸ் வந்து நம்ம எல்லா காலம்ஸ் நேம்ஸை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல், இது கொடுக்க வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட், இங்கே ஹைடாக இருக்குது, நான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூஸ்னு கொடுத்து நம்ம வேல்யூஸ் கொடுத்தா போதும். தட் இஸ் இந்த பார்ட் என்ன கொடுக்க வேண்டாம், இந்த பார்ட்டு மட்டும் கொடுக்க வேண்டாம். எந்த மாதிரி சுச்சுவேஷனில்? இஃப் யூ வாண்ட் டு ஆட் வாட் த வேல்யூஸ் ஃபார் ஆல் த காலம்ஸ்க்கு ஆட் பண்ணணும்னா நம்ம காலம் நேம்ஸ் கொடுக்க வேண்டாம். கொடுத்தாலும் இட்ஸ் நாட் ராங், பட் கொடுக்க வேண்டியது இல்லை. எப்போ கொடுக்கணும்? கம்பல்சரி எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, எப்போ நம்ம வந்து எல்லா காலம்ஸ்க்கு ஆட் பண்ணாமல், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 காலம்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் அட்மின் நம்பர், பிளேஸ், நேம், பிளேஸ், இது 3 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். வேல்யூஸ் ஆட் பண்ணுறேங்கிறப்போ எல்லா காலம்ஸும் கொடுக்கல. ஸோ ஐ ஹாவ் டு ஆட் த காலம் நேம்ஸ், தென் வேல்யூஸ்னு கொடுத்து அந்த வேல்யூஸ் கொடுக்கணும்.
ஸோ இங்கே வந்து நாம் இப்போ 2 காலமுக்கு நம்ம நேம் வேல்யூ கொடுக்கல. எதுக்கெல்லாம் கொடுக்கல? ஜெண்டரும் ஏஜும் கொடுக்கல. நம்ம கொடுத்துருக்கிறது அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸ்க்கு மட்டும்தான் இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம கொடுக்காத ஃபீல்டுக்கு அது என்ன பண்ணிப்போனா, நம்ம டிடிஎல் கமெண்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, டிஃபால்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டு, அதாவது ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தா அந்த டிஃபால்ட் ஈக்குவல் டு 17 18 அப்படின்னா நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணாமல் வரப்போ அதுவே ஃபில் பண்ணிக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளில் இப்போ என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று ஆயுஷ்க்கு நம்ம என்ட்ரு பண்ணல, பட் என்ன வந்திருக்கு? மேல். ஏஜும் என்ட்ரு பண்ணல, பட் இட் ஹஸ் பீன் ஃபில்ட் அப் வித் 18. ஏன்னா அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம டிஃபால்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி டிஃபால்ட் ஈக்குவல் டு 18 கொடுத்துருப்போம் ஏஜுக்கு. அதே மாதிரி ஜெண்டரில் டிஃபால்ட் ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருப்போம். இப்போ நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணுறப்போ அந்த வேல்யூஸ் கொடுக்காட்டி அதுவே அது ஃபில் பண்ணிக்கும். டிஃபால்ட்டில் கொடுக்குற வேல்யூஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சர்ட் கமாண்ட் இதுக்கு ஒரு டேபிளில் டேட்டாஸ் என்ட்ரு பண்ணுறதுக்கு. எல்லா காலம்ஸ்க்கும் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணணுன்னா காலம் நேம்ஸ் கொடுக்கறது ஆப்ஷனல். அப்படி கொடுத்தீங்கன்னா எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அதே ஆர்டரில் வேல்யூஸ் கொடுக்கணும். தென் நமக்கு சில காலம்ஸ் மட்டும் ஒமிட் பண்ணிக்கலாம். அப்போது அந்த வேணுங்கிற காலம்ஸ் மட்டும் நேம்ஸ் கொடுத்துட்டு அதோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா போதும். எந்தெந்த காலம்ஸ்க்கு நம்ம வேல்யூ கொடுக்கலையோ அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வச்சு வேல்யூ வச்சு ஃபில் பண்ணிக்கும். ஜஸ்ட் இதெல்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்கே நான் அப்படியே எக்ஸாக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிபிடியில் அப்படியே ஜஸ்ட் கோத்ரூ what are the information I have given, what I have told you, the same information only I have given here. So you can just go through. Insert into student the values, then above comment adds the following. Insert into student, அடுத்த record add பண்ணுறேன். அப்புறம் insert command, the fields that are omitted will have either default value defined or null value. இப்போ சப்போஸ் நம்ம default value கொடுக்கல டேபிள் க்ரியேட் பண்ணுறப்பனா அது என்னென்னா அந்த இடம் எம்டியாக இருக்கும், நல் வேல்யூன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டெலீட் கமாண்ட். இப்போ இன்சர்ட் பார்த்தாச்சு. இப்போது அடுத்தது டெலீட் கமாண்ட். இப்போ நமக்கு ஏதாவது ரெக்கார்ட்ஸ் வேண்டாம், இல்லை எல்லா ரெக்கார்ட்ஸும் வேண்டாம், அந்த மாதிரி ஏதாவது ரிமூவ் பண்ணணும்னா we can use delete command. So it permanently removes one or more records. இல்லை ஒரு ரெக்கார்டு ஃபுல்லாக ஒரு ரெக்கார்ட் ரிமூவ் ஆகும், ஒரு ரோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும். பர்டிகுலர் இப்போ நேம் மட்டும் ரிமூவ் பண்ணலாம், இல்லை ரோல் நம்பர் மட்டும் ரிமூவ் பண்ணலாம், பர்டிகுலர் ஃபீல்டு மட்டும் ரிமூவ் பண்ணலாங்கிறது நடக்காது. இஃப் யூ வாண்ட் டு டெலீட்னா த ஹோல் ரெக்கார்ட் வில் கெட் டெலீட்டட். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர். இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெலீட் ஆகும். அதுக்கு இந்த வேருங்கிறது ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர் இஸ் called a class. This is called a class. For example, delete from student where admission is equal to 104 அப்படின்னா யாரோட அட்மிஷன் நம்பர் 104 இருக்கோ அவங்க ரெக்கார்டு மட்டும் டெலீட் ஆகும். இந்த மாதிரி இந்த வேர் பக்கத்தில் இப்போ வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆயுஷ் அப்படின்னா அந்த ஆயுஷுங்கிற ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டு மட்டும் டெலீட் ஆகும். வேர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னா யாரோட ஏஜ் 18 இருக்கோ அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ இந்த வேர் பக்கத்தில் நம்ம கண்டிஷன் கொடுத்துக்கலாம், அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெலீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட். டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துட்டு வேர் பக் கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் ஆல் த ரெக்கார்ட்ஸ், இன் தட் கேஸ் யூ ஹாவ் டு கிவ் இன் திஸ் ஃபார்மேட். டெலீட் ஸ்டார் மீன்ஸ் ஆல் asterisk. டெலீட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா எல்லா ரெக்கார்ட்ஸும் டெலீட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் கமாண்ட் அப்டேட் கமாண்ட். அப்டேட் எதுக்குன்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இட் அப்டேட்ஸ் சம் ஆர் ஆல் த டேட்டா வேல்யூஸ். இட் கேன் அப்டேட் ஒன் ஆர் மோர் ரெக்கார்ட்ஸ். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வேணாலும் அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஸ்பெசிஃபைஸ் த ரோஸ் டு பி சேஞ்சட் யூஸிங் வேர் கிளாஸ். டெலீட்டில் வேர் கொடுத்த மாதிரி இங்கேயும் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் கொடுத்தா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸில் மட்டும் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் த கீவேர்டு கால்டு செட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் த ஃபார்மேட். அப்டேட் செட், எந்த காலம் நேம் மாற்றணுமோ அந்த காலம் நேம் ஈக்குவல் டு நியூ வேல்யூ, அப்புறம் அனதர் காலம் நேம் ஈக்குவல் டு அனதர் வேல்யூ. எத்தனை காலம்ஸோட வேல்யூ வேணாலும் மாற்றிக்கலாம். வேர் பக்கத்தில் கண்டிஷன் கொடுக்கணும், லாஸ்ட்டில் செமிகாலன் வரணும். த எக்ஸாம்பிள் அப்டேட் ஸ்டூடெண்ட். டேபிள் நேம் என்னது? ஸ்டூடெண்ட். செட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20, வேர் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு பெங்களூர். அப்படின்னா என்ன மீனிங்?
எந்தெந்த ரெக்கார்டில் பெங்களூருங்கிற பிளேஸ் இருக்கோ அந்த ரெக்கார்டில் இருக்க ஏஜை மட்டும் என்னன்னு மாற்றணும் 20. அப்போ எத்தனை ரெக்கார்ட்ஸில் அந்த பெங்களூருங்கிற பிளேஸ் இருக்கோ அதில் இருக்க ஏஜ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். அனதர் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 2 காலம்ஸ் மாத்திரேன். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18, பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு சென்னை, வேறு அட்மிஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 102. இதனோட மீனிங் என்ன? யாரோட அட்மிஷன் நம்பர் 102ன்னு இருக்கோ அவங்க ரெக்கார்டில் ஏஜும் 18 மாத்திரம், பிளேஸும் ஆல்ரெடி என்ன இருக்கோ அது என்னன்னு மாத்திரம் சென்னை. இந்த மாதிரி அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி மோர் தென் 1 காலம் ஆல்சோ வி கேன் சேஞ்ச். பட் வி ஹாவ் டு கிவ் where class condition using what word? Where class, CLAUSE, class. So we have seen delete command, update command and insert command. இது எல்லாமே DML commands. Next we shall see TCL command, transaction control command. ஏதாவது நம்ம இப்போ பண்ணன எல்லாமே DDL பண்ணியிருக்கோம், DML இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம் இல்லையா. இது ஒவ்வொரு கமாண்டையும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ரெக்கார்ட் ஆட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இது ஒவ்வொன்றும் ஒரு டிரான்சாக்ஷன். இப்போ இந்த டிரான்சாக்ஷனை நம்ம பெர்மனெண்ட்லி சேவ் பண்ணலாம், இல்லை பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணாமல் ஏதாவது அன்டு கேன்சல் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே பண்ண ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு மற்றதுக்கு பண்ண ஆக்ஷனில் கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் தான் இந்த TCL கமாண்ட். இட் பெர்மனெண்ட்லி சேவ்ஸ் எனி டிரான்சாக்ஷன். When any DML commands are used, the changes made by the commands are not permanent. நம்ம பண்ணதெல்லாம் பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடுக்காது. கமிட், COMMIT, கமிட்னு கொடுத்தா தான் பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகும். It makes permanently only after commit command. Once the commit command is given, the changes made cannot be rolled back. The command used is commit. கமிட்னு கொடுத்தா பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அன்டூ பண்ண முடியாது, அதான் நம்ம பண்ண சேஞ்சஸை கேன்சல் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட்டு கமாண்ட் ரோல் பேக். ரோல் பேக் எதுக்குன்னா அதுக்கு முன்னாடி சேவ் பாயிண்ட் பார்க்கலாம். சேவ் பாயிண்ட் எதுக்குன்னா இப்போ நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டு செட் பண்ணுறோம், சேவ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். செட் பண்ணி ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஃபார்மேட், சேவ் பாயிண்ட்டுன்னு கொடுத்து ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நான் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் சேவ் பாயிண்ட் ஏ. அப்போ அதுக்கப்புறம் ஒரு கமாண்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறேன், இன்சர்ட் கமாண்டோ, டெலீட் கமாண்டோ, அதுக்கப்புறம் மறுபடியும் சேவ் பாயிண்ட் பி. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ்க்கு இன்பிட்வீன் நம்ம நிறைய சேவ் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யூஸ் டு டெம்பரரிலி சேவ் அ டிரான்சாக்ஷன் ஸோ தட் யூ கேன் ரோல் பேக் டு த பாயிண்ட். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ ஏக்கு அப்புறம் பண்ணதெல்லாம் கேன்சல் பண்ணோன்னா ரோல் பேக் டு ஏ கொடுத்தா போதும். இல்லை பிக்கு அப்புறம் பிங்கிற ஒரு சேவ் பாயிண்ட் பி, ஒரு 2-3 டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் சேவ் பாயிண்ட் பின்னு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் டூயிங் அகெயின் சம் மோர் டிரான்சாக்ஷன், பிக்கு அப்புறம் சம் மோர் டிரான்சாக்ஷன், அதை கேன்சல் பண்ணோன்னா ரோல் பேக் டு பின்னு கொடுத்தா போதும். The different states of our table can be saved at any time using different names and the rollback to that state can be done using rollback command. Now see the example. Rollback the format, rollback to save point name. For example, rollback to A, rollback to B அப்படி கொடுத்துக்கலாம். So it is used to jump to a particular save point location. What is the use of rollback? It is used to jump to a particular save point location. Syntax இதுதான். பாருங்கள், சேவ் பாயிண்ட் ஏ கொடுத்துட்டோமா. இப்போ நான் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங் அஷ்யூம் we have this table, 2 records இருக்குது. அதுக்கப்புறம் ஐ எம் இன்சர்ட் ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 3PQR, 1 more ரெக்கார்டு நான் ஆட் பண்ணுறேன். அப்போ இப்படி ஆட் ஆகிடும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல கமிட் கொடுத்தா இது பெர்மனெண்ட்டாக இதுதான் சேவ் ஆகும் இல்லையா. திஸ் ஒன் செகண்ட் டேபிள் சேவ் ஆகும். This one will get saved. Now I am giving save point A. அதாவது இந்த டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னு சேவ் பாயிண்ட்டு செட் பண்ணியாச்சு. Now delete from student அப்படின்னா என்ன ஆகும், இதில் இருக்கிற இந்த டேபிளில் இருக்க எல்லாமே டெலீட் ஆகி யூ வில் கெட் லைக் திஸ். நவ் அன்னோயிங்லி நீங்கள் இந்த கமாண்டு கொடுத்துட்டீங்க. இதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி மறுபடியும் ஏ ஸ்டேஜ், ஏங்கிறது இங்கே தானே, இந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா ரோல் பேக் டு ஏன்னு கொடுத்தா போதும். அப்போ இந்த கமாண்ட் பண்ணது அது எடுத்துக்காது, மறுபடியும் ஏ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டர்ஸ்டுட்?
ஸோ கமிட்டுங்கிறது இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கமிட் கொடுத்தா என்ன ஆகும், ரோல் பேக் டு ஏன்னு கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் கமிட் கொடுத்தா அது பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும். இப்போ இந்த இது டெலீட் பண்ணால் இது இருக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் கமிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியாது. Got the students? I hope you have understood better. Just go through your book and try to understand. If you have any doubt, send your clarification. Thank you.